லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக வாழணும் அப்படின்னா சில அன்கம்ஃபர்டபுளான திங்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். புரியல, நான் பேசுகிறது சிலது எனக்கே அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நடு ரோட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமில் என்னை வந்து நீங்கள் வீடியோ எடுக்க சொன்னீங்கன்னா தாராளமாக எடுப்பேன். பட் இதுவே ஒரு பப்ளிக் பிளேஸில் எடுக்க சொன்னால், அதுவும் தனியாக இருக்கும்போது ஃபோன் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மாதிரி ஷையாக இருக்கும். மற்றவங்க பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க, எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. பட் ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணான்னு பார்த்தீங்கன்னா கூச்ச நாச்சமே இருக்கக்கூடாது. எப்போ வேணால் எங்கே வேணால் பேச சொன்னால் பேசணும், பேச தெரியணும். ஸோ அதுமாதிரி உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாகவே இருப்பீங்க. ரொம்ப நாள் ஒரே ஜாபில் இருப்பீங்க. டக்குன்னு உங்களை வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ண சொன்னால் புது பிளேஸு புது இடம், நான் என்ன பண்ணுறதுன்னு மூவ் ஆகாமல் இருப்பீங்க. இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மார்னிங் 9 to 5 ஜாப்லாம் யாருக்கும் இல்லை. 9 to 9 ஜாபில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் அந்த ஃபெயிலியரை பார்த்து நம்ம கொஞ்சம் பயப்படுவோம். அதே மாதிரி இப்போ கூட நான் பேசுகிறேன். பட் இருந்தாலும் கான்ஷியஸாக யாராவது பார்க்குறாங்களான்னு கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து வெளியே வர முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே இருக்கலாம். பட் நம்ம வந்து சக்ஸஸை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ, பை.